சென்னையில் உள்ள கல்லூரிகளில் படிக்கும் 1604 மாணவர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் மது பழக்கத்திற்கும் செல்பேசிகளுக்கும் மாணவர்கள் அடிமையாகி வருவதாக தெரியவந்துள்ளது. இதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. சென்னை சமூக பணி கல்லூரியின் மாணவர்கள் சென்னையில் உள்ள 15 கல்லூரிகளை தேர்வு செய்து மாணவர்களின் ஆபத்தான போக்குகளை ஆய்வு செய்தனர். அதில் சுமார் 30% மாணவர்கள் மது பழக்கத்துக்கு ஆளாகி இருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. 60% மாணவர்கள் தினமும் 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக கணினி மூலமாகவோ செல்பேசி மூலமாகவோ இணைய சேவையை பயன்படுத்துகிறார்கள் என்றும் இதில் கணிசமான நேரம் சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இன்டர்நெட் யூசேஜ் பார்த்திங்கன்னா 1 to 3 hours மினிமம் இருந்தது. அதே மாதிரி கேட்ஜெட் அடிக்ஷன் நாங்கள் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருந்தோன்னா, சும்மா உட்காந்துருந்தா கூட ஃபோன் ஸ்வைப் பண்ணி பார்க்குறாங்களான்னு நிறைய பேர் ஆமாம் நாங்கள் எங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கா பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நெட் பேக் போடணும்னா அவங்களுக்கு தலையே ஓடாது. நெட் ஃபுல்லாக அவங்க சோஷியல் வெப்சைட்ஸில் அவங்க ஒரு இதுவாக இருந்துகிட்டே இருக்கணும். சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு மெசேஜ் வரலன்னா திருப்பி அவங்களே தான் அவங்க ஃபோனை நோண்டி பார்க்குறீங்க, ஏன் மெசேஜ் வரலன்றது அது ரொம்ப ஹையா இருந்தது. மது பழக்கம் உள்ள மாணவர்களில் 4 ஒருவர் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகவே இருக்கிறார்கள் என்று இந்த ஆய்வின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சந்தர்ப்ப சூழலால் சக மாணவர்களிடமிருந்து உருவாகும் நிர்பந்தம்தான் மாணவர்களை அதிகமாக ஆபத்தான நடைமுறைக்குள் தள்ளுகிறது என்கிறது இந்த ஆய்வு. பியர் ப்ரெஷர்ஸ் அதிகமாக ஆகி அவங்க ஃபஸ்ட்டு அவங்க அதில் இன்டல்ஜ் ஆயிடுறாங்க. ட்ரிங்கிங்கில் ஸ்மோக்கிங்லலாம் இன்டல்ஜ் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெளியே வரத்துக்காக அந்த வே அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ அதுக்காக அது நிறைய ஃபைண்டிங்ஸ் கிடைச்சிது. சுமார் 70% மாணவர்கள் இணைய வசதி கொண்ட ஸ்மார்ட் செல்போன்களை வைத்திருப்பதாக இந்த ஆய்வு சொல்கிறது. ஸ்மார்ட் செல்போன்களின் விலை குறைவானதும் இதற்கு முக்கியமான ஒரு காரணம். இந்த பழக்கங்களை தாண்டி சமூக அந்தஸ்தில் உயர வேண்டும் என்கிற தீராத வேட்கை கொண்டவர்களாகவும் இளம் மாணவர்கள் காணப்படுவதை இந்த ஆய்வு கண்டறிந்துள்ளது.